ஒரு அழகான கிராமத்தில் உயரமான ஒரு மலையின் மீது ஒரு முனிவர் மற்றும் ஒரு சாதாரண மனிதன் வசித்து வந்தனர். முனிவர் கடவுளின் அருளைப் பெற கடும் தவத்தில் ஈடுபட்டார். சாதாரண மனிதனோ தனது தினசரி பணிகளை செவ்வனே செய்து மக்களுடன் கருணை நிறைந்தும் அன்புடனும் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் கடவுள் இருவருக்கும் அருள் புரிய நேரில் தோன்றினார். அப்போது சாதாரண மனிதன் தான் கடவுளின் அருளை பெற்றதைப் போல உலக மக்கள் அனைவரும் கடவுளின் அருளை பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வரமாக கேட்டான். ஆனால் முனிவரோ தான் கடுந்தவம் செய்து கடவுளை கண்டடைந்ததால் மற்றவர்கள் யாரும் எளிதில் கடவுளை காணக்கூடாது என்று கருதி மனிதர்கள் யாரும் கடவுளை கும்பிடாமல் தன்னை மட்டுமே கும்பிட வேண்டும் என்ற வரத்தை கேட்டார். கடவுளோ சாதாரண மனிதனின் தன்னலமற்ற அன்பையும் உலக நன்மைக்கான எண்ணத்தையும் கண்டு மகிழ்ந்து அவனது வரத்தை நிறைவேற்றினார். ஆனால் முனிவரின் சுயநலமான எண்ணத்தை கண்டு கோபமடைந்து அவரை தனது வாகனமாக மாற்றிக்கொண்டார். இதன் மூலம் பக்தி என்பது சுயநலமின்றி பொதுநலத்துடன் இருக்க வேண்டும் என்ற மோரலாய் இந்த கதை உணர்த்துகிறது.